அத்தியாயம் 17. சாத்விகா சூர்யா வீட்டிற்கு வந்து 2 நாட்கள் முடிந்திருக்க குடும்பமே அவளின் துரு பேச்சுக்கு ரசிகர்களாகிவிட்டனர். அதிலும் குறிப்பாக பெண்களை விட ஆண்கள் பட்டாளம்தான் அவள் பின்னால் அதிகம் சுற்றி திரிந்தது. முக்கியமாக குரு. சாத்வி அவனை ஹான்சம் என்று குலைவாக அழைப்பதும் அதற்கு அவன் சொல்லுத்தங்கோ என ஆர்வமாக கேட்டும் பூஜாவை வெறுப்பேற்ற வேண்டி பல கிறுக்குத்தனங்கள் செய்து அடிக்கும் உதைக்கும் சிரிப்பு சத்தத்திற்கும் பஞ்சமே இல்லை அங்கு. அவளை பிடிக்காத இருவர் உண்டெனில் அது சூர்யாவும் பூஜாவும் தான். எப்படியாவது தன் குடும்பம் அறியாமல் அவளை தனியாக சந்தித்து நாக்கை பிடுங்குவது போல் கேட்டு வீட்டை விட்டு துரத்திவிட வேண்டும் என்று கண்ணில் விளக்கெண்ணையை ஊற்றிக்கொண்டு திரிந்தான் அவன். ஏன் என்றே தெரியவில்லை. சாத்வி அவனிடம் ப்ரப்போஸ் செய்த ஆரம்ப கட்டத்தில் இருந்தே அவளை பிடிக்கவில்லை. இவன் பக்கா கிராமத்தான். தங்கள் நாட்டு கலாச்சாரம் போற்றும் பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உண்டு. சிறு வயதில் இருந்தே அவனுக்கு அந்த எண்ணம் இருக்கிறது. ஆனால் சாத்வி என்னதான் தமிழ்நாட்டில் பிறந்த பெண் என்றாலும் அதற்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாமல் நடை உடை பேச்சு ஆண் நண்பர்கள் என சிறு வயதில் இருந்தே மேல்நாட்டு வழக்கப்படி வளர்ந்து விட்டாள். குறும்புத்தனம் அதிகம் உள்ளவள். முக்கியமாக பொய் பேசுவதில் புலவியவள். அதனாலோ என்னவோ அவளின் நடவடிக்கைகள் எதுவுமே பிடிக்கவில்லை. முக்கியமாக கண்கள் கூச அணியும் உடைகள் பார்த்தாலே எரிச்சல் தான் வரும் அவனுக்கு. சாத்வியின் மேல்நாட்டு வாழ்க்கை முறை தனது வீட்டிற்கும் கிராமத்திற்கும் சிறிதும் ஒத்து போகாது. தனது குடும்பத்துடன் அனுசரித்து ஒத்துப்பட்டு வாழ மாட்டாள் என்ற எண்ணங்கள் அதிகம் உண்டு. அவன் எதிர்பார்த்த பெண்ணிற்கும் சாத்விக்கும் கொஞ்சமும் ஒத்து போகவில்லை என்பதையெல்லாம் தாண்டி அவன் மண்ணின் மீது வைத்திருக்கும் அலாதி பிரியம் அவளின் உள்ளத்தை அறிய விடாமல் பெரும் தடையாய் அமைந்து விட்டிருந்தது என்றே சொல்லலாம். மண்வளம் செழிக்க வேண்டும் என்று பற்பல ஆராய்ச்சிகளில் அவன் காட்டும் ஆர்வத்தை கொஞ்சமும் சாத்வி மீது காட்ட தோன்றவில்லை இப்போது வரை. அவள் தொல்லை முற்றிலும் தன்னை விட்டு ஒளிந்தால் போதும் என்ற மனநிலை மட்டுமே உள்ளது. எப்படியோ அவளை தள்ளிக்கொண்ட வீட்டின் கொல்லை பக்கம் வந்தவன் தனது கோபத்தை எல்லாம் இறக்க தொடங்கிவிட்டான். யார கேட்டு நீ என் வீட்டுக்கு வந்த? கோபத்தில் பற்களை கடித்த சூர்யாவை கண்டு சற்றே பீதியடைந்தாலும் அசடு வழிய அவனை பார்த்து நின்றாள் சாத்விகா. ஏய், உன்கிட்டதான் கேட்டுட்டு இருக்கேன். யார கேட்டு நீ இங்கட வந்த? யார கேட்டு நான் உன்னை பார்க்க வரேன்னு சூர்யா? நேராக கை கட்டி நின்று புருவம் ஏற்றி இறக்கியவளை எரிச்சலாக கண்டான் அவன். நான் தான் படிக்கும்போது உன்கிட்ட தெளிவா சொல்லிட்டேனே, எனக்கு உன் மேல எந்த ஒரு அபிப்பிராயமும் இல்லைன்னு. பிறகு என்னத்துக்கு என்னைய ஓயாம தொந்தரவு பண்ற? இதுவே ஒரு ஆம்பளை பையன் தன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போற பொம்பளை பிள்ளை பின்னாடியே தொடர்ந்து போனா ஏத்துப்பியலா? அடிச்சு கைய களவடிச்சு உள்ளத்துல மாட்டிய அதே தப்ப ஒரு பொம்பளை பிள்ளை ஆம்பளைக்கு செஞ்சா உன்னதமான காதலா? என்னங்கடி உங்க நியாயம்? பெரிதாக கோபத்தில் அழுத்து கொள்ள கண்களை சுருக்கி குறுகுறுவென தன்னையே பார்த்தவளை என்ன என்றான். அவள் பார்வையின் அர்த்தம் புரியாமல். இல்ல, நீ இவ்ளோ ஃபீல் பண்ணி பேசுறத பார்த்தா நீ யாரோ ஒரு பொண்ணு பின்னாடி சுத்தி நல்லா மத்துக்கட்டுல வாங்கி இருக்க போலயே சூர்யா. சொல்லு யார் அந்த பொண்ணு? அவன் கரம் பற்றி ஆர்வமாக குதித்தவளின் கையில் இருந்து தன் கரத்தை படக்கென இழுத்து கொண்டான். நீ நினைக்கிற மாதிரி நான் உன்னையும் எவ பின்னாலையும் அலையல. பொதுவா நடக்கிறத சொன்னேன், அம்புட்டுதேன். நீயா எதுவும் கற்பனை பண்ணிக்காம ஒழுங்கா இடத்த காலி பண்ணு. சிடுசிடுவென ஒளிந்து விட்டு அங்கிருந்து செல்ல போக, சரி சூர்யா, நான் இங்கிருந்து போயிடுறேன் என்றவளின் கூற்றில் சட்டென திரும்பியவனுக்கு இப்போதுதான் நிம்மதியாக இருந்தது. அம்மா தாயே, உனக்கு புண்ணியமா போ இங்கிருந்து. கையெடுத்து கும்பிட்டு போட்டவனை உள்ளுக்குள் அலட்சியமாய் பார்த்தாள் சாத்வி. ஓகே ஃபைன் சூர்யா, நானும் முடிச்சளவுக்கு என் லவ்வை உனக்கு உணர்த்த எவ்வளவு போராடி பார்த்துட்டேன். நீயும் என்ன ஒரு பொருட்டா கூட இது வரைக்கும் மதிச்சதே இல்லை. உன் வீட்டு ஆட்களை என்ன உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஓகே சொன்னாலும் நீ ஒத்துக்க மாட்டேன்னு இங்க வந்ததுக்கு பிறகு எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. அதே புரிஞ்சிருச்சுல, கிளம்பு. போகத்தான் போற சூர்யா. அதான் நமக்குள்ள இனி ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடுச்சே. இதுக்கு மேலேயும் நீ மனசு மாறி என்ன லவ் பண்ணி நாம ஒண்ணு சேருவோம்னு நம்பிக்கையே இல்லை. அதனால நானே என் மனசை மாத்திக்கிட்டு எனக்கான வாழ்க்கைய என்னைக்கா இருந்தாலும் வாழ்ந்துதானே ஆகணும். இப்ப சொன்னியே, இது வாஸ்தவம். உனக்கு ஏத்த பையலாம் உன் வீட்டுல பாப்பாங்க. போய் சந்தோஷமா கல்யாணம் கட்டி வாழு. இல்ல சூர்யா, நானே எனக்கான பையனை பார்த்துட்டேன். அவள் ஆர்வமாக சொல்லும் போதே,
ஏய், திரும்பவும் உன் புத்தியை என்கிட்ட காட்ட நினைக்காத. எனக்கு உன் மேல எந்த விருப்பமும் இல்லை என்றான் மீண்டும் துளிர்விட்ட கோபத்துடன். ஹை, அஸ்கு புஸ்கு, ஆசைய பாரு. நாயை விட மோசமா என் காதல உதறி தள்ளின உன்கிட்ட திரும்ப திரும்ப வந்து லவ் பண்ண சொல்லி கெஞ்சுவேன்னு பாத்தியா? நான் பார்த்த பையன் சத்தியமா நீ இல்ல. உன் எதிர் வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுல இருக்கானே ஒரு ஹேண்ட்ஸம் பாய், ரோஹந்த், அவன்தான். வெக்கத்தோடு கால் விரலால் தரையில் கோலமிட்டு நகத்தை கடித்தவளை அதிர்ச்சியோடு பார்த்தான் சூர்யா. ஏய், என்ன சொன்ன? ரோஹந்தா? அவனை எப்ப நீ பார்த்த? என்றான் பதட்டமாக. இந்த ஊருக்குள்ள வந்து இறங்குனதும் உன் வீட்டு அட்ரஸ் தெரியாம தவச்சு வெயில தனியா தேடிட்டு இருந்தேனா, அப்பதான் ரோஹந்த் அவனோட புது என்ஃபீல்டு பைக்ல சும்மா ஹீரோ மாதிரி சர்றன்னு பறந்து வந்து என்கிட்ட எனி ஹெல்ப் மேடம்னு கேட்டான். நானும் உன் வீட்டு அட்ரஸ் சொல்லி அவன்கிட்ட எங்க இருக்குன்னு தான் கேட்டேன். அட, என் வீட்டுக்கிட்ட தான் சூர்யா வீடும் இருக்கு, வாங்க நானே உங்களை ட்ராப் பண்றேன்னு சொன்னதும் இல்லாம என்கிட்ட நல்ல ஜாலியா பேசினான். நானும் பேசி அப்படியே 2 பேரும் நம்பர் மாத்திக்கிட்டோம். உன் வீட்டுக்கு வந்ததுல இருந்து நீயும் என்னை திட்டிக்கிட்டே இருந்தியா. என் மேல எந்த அபிப்பிராயமும் இல்லைன்னு சொல்லி என்னை வீட்டை விட்டு வேற போன்னு சொல்லிட்ட. திடீர்னு போனா நான் எங்க போறது? அதான் சட்டுன்னு ரோஹந்த் ஞாபகம் வந்தது. அவனை தவிர இந்த ஊர்ல எனக்கு யாரையும் தெரியாது. ஸோ அவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி எனக்கு ஒரு 2 வீக்ஸ் ஸ்டே பண்ணுற மாதிரி நல்ல இடமா பார்க்க சொன்னேன். நீ ஏன் தெரியாத இடத்துக்கு போய் கஷ்டப்படுற போற? நம்ம வீட்டுக்கு கிளம்பி வா சாத்வி செல்லம், நான் உன்னை பாதுகாப்பாக பார்த்துக்கிறேன்னு அவன் தைரியமா அன்பா கேரிங்கா சொன்ன விதத்தில் என் மனசை நான் ரோஹந்த் கிட்ட பறி கொடுத்துட்டேன். இப்போ போயிட்டு அவங்க கிட்ட எப்படி ப்ரொப்போஸ் பண்ணுறதுன்னு தான் ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் இப்போ என்ன பார்த்து தான் என் மூளையில் எந்த ஐடியாவும் கிடைக்க மாட்டேங்குது. சீரியஸாக தலை சரிந்து யோசனை செய்தவளை எரிச்சல் மண்டிய பார்வையால் முறைத்து பார்த்தாள். சும்மா அந்த கதையெல்லாம் விட்டுட்டு இருக்காத. நீ யாரு, எப்பேற்பட்ட கேடி, எல்லாம் எனக்கு தெரியும். ஒழுங்கு மரியாதையா இந்த ஊரை விட்டே போயிடு, அதுவே உனக்கு நல்லது என்றான் சிறுசிறுப்பாக. பாரா, துரை என் நல்லதை பத்தி எல்லாம் யோசிக்கிறாரு. ஆனா இனிமே அந்த கவலை உனக்கு வேண்டாம் சூர்யா. இந்த முறை நான் தெளிவா ஃபிக்ஸ் ஆயிட்டேன். ரோஹந்த் தான் இனி எனக்கு எல்லாமே. நம்பி வந்த பொண்ணை எவ்வளவு அழகா கேர் பண்றான் தெரியுமா? என்ன ஒரு அமைதியா நான் கேட்கறதெல்லாம் பதில் சொல்றான். நான் தேடி வந்தது வேணும்னா உன்னையா இருக்கலாம், ஆனா அந்த கடவுள் எனக்கான சரியான துணை அவன் தானே காட்டிட்டாரு. பெருமிதமாக அந்த ரோகந்தை அவள் புகழ்ந்து கொண்டு இருப்பது இங்கு ஒருவனின் காதில் புகை வராத குறையாக புசு புசுவென மூச்சு வாங்கியது. ஓகே சரியா, டைம் ஆச்சு. நான் என் பேபி ரோஹி வீட்டுக்கு கிளம்புறேன். இனிமே என்னால் உனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. நீயே நான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன்னு உன் குடும்பத்தாளுங்க கிட்ட சொல்லிடு சூர்யா. முக்கியமா என்னோட குரு ஹான்சம் கிட்ட சொல்ல மறந்துடாத. முடிஞ்சா அவரை ரோஹி வீட்டுக்கு வர சொல்லிடு, நாங்க அங்கேயே பேசிக்கிறோம். உற்சாகமான சொன்ன சாத்வி கடுப்பில் கரத்தை மடக்கி நின்று தாடை இறுகி போனவனை கண்டு கொள்ளாது தனது லக்கேஜை எடுத்துக்கொண்டு ரோஹந்த் வாசலை அடைய பலத்த மரியாதையோடும் கொஞ்சலோடும் அவனது குடும்பமே அவளை சீராட்டி பாராட்டி உள்ளே அழைத்து செல்வதை மிகுந்த வெறுப்போடு பார்த்தான் சூர்யா. வெடிந்தாள் புதிய வீட்டின் கிரக பிரவேசம். வேலனும் எவ்வளவோ அவளிடம் சமாதானம் பேசி பார்த்து விட்டான். அப்படியிருந்தும் பைரவியின் கோபம் மட்டும் தீரவே இல்லை. அதற்கு காரணமும் உண்டு. செண்பகமும் பாண்டியனும் ஏதோ தாங்களே தங்கள் சொந்த உழைப்பில் கட்டிய வீட்டை போல் தங்கள் பிள்ளை வேலன் கட்டிய வீட்டில் தங்களுக்கு தான் முதல் மரியாதை அதிகாரம் அனைத்தும் உண்டு என்றதை போலவே ஒவ்வொரு வேளையும் அவர்கள் பார்த்து பார்த்து செய்வது அனைத்தும் பைரவியை வெறுப்பேற்றுவது போலவே செய்து கொண்டிருந்தனர். அதிலும் வீட்டின் பெரியவர்கள்தான் மன ஏற வேண்டும், அப்போதுதான் குடும்பம் செழிக்கும் என்றதும் செண்பகத்தின் அல்லட்டலுக்கு அளவே இல்லை. என்ன இருந்தாலும் என் புள்ள என்னைய எவ்வளவு கோசரமும் விட்டு கொடுக்க மாட்டான்னு நான் தான் சொன்னேனே. பாத்தியா, என் புள்ள புதுசா கட்டின வீட்டுக்கு அந்த பீடையோட மனம் ஏறுனா விளங்கவே விளங்காதுன்னு அவனுக்கே தெரிஞ்சிருக்கு. அதே என்னையும் என் புருஷனையும் மனம் ஏற சொல்லி இருக்கான். அதுவும் பைரவி காதுபட வேண்டுமென்றே அக்கம் பக்கத்தாரிடம் 2 நாட்களாக இதே அலட்டல்தான். புதிய வீட்டில் உள்ள வேலையை கவனிக்க சென்ற வேலனுக்கு இதுவெல்லாம் தெரிய வாய்ப்பே இல்லை. பைரவியும் மேலும் கோபம் அதிகரித்த நிலையில் அவனிடம் எதையுமே சொல்ல முனையவில்லை. காலை 3 மணிக்கெல்லாம் வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் குளித்து கிளம்பி தேவையான பொருட்கள் அனைத்தையும் புதிய வீட்டில் கொண்டு சென்று வைப்பதில் பரபரப்பாக இருக்க
பைரவி மட்டும் யார் வீட்டு விருந்தோ என்று ஆடி அசைந்து மெதுவாக கிளம்பியவளை ஆயாசமாக பார்த்தான் வேலன். பாப்பா 5 மணிக்கு ஐயர் வந்துருவாரு, வெரசா கிளம்பு. நம்ம வீட்டுல நாம போய் முன்ன நிக்க வேணாமா என்றவனை திரும்பி ஒரு பார்வை பார்த்தாள். அதான் முன்ன நிக்க வேண்டிய முக்கியமானவங்க முன்னாடி போயிட்டாங்களே. உனக்கு அவசரம்னா உன் வீடு, நீ போ. என்னையே அவசரப்படுத்திட்டு இருக்க? வேண்டா வெறுப்பாக வந்த வார்த்தையும் அவளது செயலும் மிகுந்த வருத்தத்தை அளித்தது. அது உனக்காக கட்டின வீடு பாப்பா, பிறகு ஏன் பிரிச்சு பேசுற? எனக்காக கட்டினதா? நல்ல நகைச்சுவை. சும்மா இருக்கும்போது சிரிச்சுக்கிறேன். நீ கிளம்பு, நான் முத்து கூட உன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்துக்கிறேன். அவளின் ஒட்டாத பேச்சில் மேலும் நொந்து போனான் வேலன். ஐயர் வரும்போது நீ இல்லாம இருந்தா நல்லா இருக்காது பாப்பா. அங்கன நிறைய சொந்தக்காரவங்க வேற இருக்காவ. எல்லாரும் உன்னையதான் எங்க எங்கன்னு கேட்பாங்க. முடிந்த அளவுக்கு மிக பொறுமையாக எடுத்து சொல்ல முனைய, ஆமா, ஐயர் வந்ததோ முதல்ல எனக்கு தான் மாலை கொடுத்து மரியாதை பண்ண போறாரு பாரு. உன் சொந்தக்காரங்க எல்லாரையும் உங்க அம்மா சமாளிச்சுப்பாங்க. நான் மெதுவா வரேன்னு விட்டுடு. சும்மா வா வான்னு தொந்தரவு பண்ணா கட்டின புடவை எல்லாத்தையும் அவுத்து போட்டுட்டு நான் பாட்டுக்கு படுத்துடுவேன், சொல்லிட்டேன். செண்பகத்தின் மீதுள்ள வெறுப்பை முழுக்க அவள் வேலனிடம் காமிக்க நல்ல நேரம் நெருங்கிவிடவும் அதற்கு மேலும் அவளை தொல்லை செய்யாது 100 முறைக்கு வரசா வந்துடு பாப்பா என சொல்லி மனமே இல்லாமல் சென்றவனை தானும் மனம் வெறுத்த நிலையில் பார்த்து கொண்டிருந்தாள். பைரவியின் இத்தகைய அழுத்தமான பிடிவாதத்திற்கு காரணம் செண்பகத்தின் வெறுப்பூட்டும் பேச்சு. அடங்கி போகிறாள் என்று தலைமயிரை கொத்தாக பிடித்து ஆட்ட நினைக்கிறார் செண்பகம். அதற்கு ஏற்றாற்போல் வேலனும் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை எல்லாம் பார்க்கும்போது நாளுக்கு நாள் அவன் மீதுதான் வெறுப்பு கூடுகிறது. புதிய வீட்டை பார்த்து விட்டு வந்த சில நாட்களில் இருந்தே வேலனிடம் அடிக்கடி ஆசையாக கூறியிருக்கிறாள், நீயும் நானும் ஜோடியா நிறைவான மனதுடன் மன ஏற வேண்டும் என்று. அப்போதெல்லாம் பூம்பும் மாடு போல தலையாட்டியவன் இப்போது பெரியவர்கள் மன ஏறினால்தான் நல்லது நடக்கும் என 4 சொந்தக்காரர்கள் சொல்லி மனதை கலைத்து விட்டான் என்று அப்படியே பேச்சை மாற்றி நடந்து கொண்டது வேறு கோபம். வேலன் இல்லாமல் தனிமையில் இருக்கும்போது செண்பகம் ஒவ்வொரு முறையும் அவளை கீழ்த்தரமாக பேசி மட்டம் தட்டும் போதெல்லாம் ஏற்படும் கோபமும் ஆதங்கமும் தனக்காக முன் வந்து நிற்க ஒருவர் கூடவா இல்லை என்று நினைக்கும் போதே நெஞ்சில் சுருக்கென்ற வலி தைத்து போகுமே. சரி, கணவனின் மனம் நோகக்கூடாது என அனைத்தையும் பொறுத்து கொள்பவளுக்கு சில நேரங்களில் வேலன் அவர்களுக்காக கொடுக்கும் முன்னுரிமையில் முற்றிலுமாய் மனம் அடிபட்டு போவது பைரவிதான் என்பதை வேலன் அறிய வாய்ப்பின்றி போனதே. இங்கு பைரவிக்காக கண்கள் பூத்து போகும் அளவிற்கு காத்திருந்து காத்திருந்து ஐயரும் வந்து மந்திரங்களை சொல்ல தொடங்கிட உயிர் மொத்தமும் அவளுக்காக ஏங்கி தவிக்க வெறும் கூடாக அங்கு நடக்கும் சாங்கியங்களில் சம்பிரதாயத்திற்காக நின்றிருந்தான் வேலன். அத்தியாயம் 18. நன்மாதிரியாக கிரகப்பிரவேசம் முடிந்தது. ஆனால் கொஞ்சமும் மன திருப்தியே இல்லாமல். அங்கு சொந்தங்களை வரவேற்று உபசரித்து பெருமையாக கதையளந்து கொண்டிருந்தது எல்லாம் செண்பகம்தான். வந்தவர்கள் பலரும் வேலனின் மனைவி பைரவி எங்கே என்று கேட்டதற்கு, உடல்நலம் சரியில்லை, கொஞ்சம் சுகம் கண்டதும் மெதுவாக வருவாள் என்ற பிட்டையை வாய் கூசாமல் போட்டு அடுத்த கதைக்கு தாவி விடுவார். என்ன இருந்தாலும் இது தங்கள் வீட்டு விசேஷம்தான். உடன் இருந்து வந்தவர்களை கவனித்துக் கொள்ளவில்லை என்றால் அனைவருக்கும் சங்கடம் என நினைத்த வேலன் பைரவி இன்னும் வந்து சேராதது வருத்தத்தை கொடுத்தாலும் எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் பந்தி பரிமாறி தாம்பூலம் வழங்கியவன் பார்வை மொத்தமும் அவள் எப்போது வருவாள் என அடிக்கடி வாயிலை நோட்டம் விட்டு கொண்டிருந்தன தவிப்பாக. இங்கோ நீளத்தில் கிளிப்பச்சை பார்டர் வைத்த பட்டை உடுத்தி தயாராக இருந்த பைரவிக்கு புதிய வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணமே துளியும் இல்லை. 3 முறைக்கு மேல் முத்து வந்து அழைத்து பார்த்து விட்டான். வருகிறேன் போ என்றவள் கடைசியாக என்ன நினைத்தாளோ. ரொம்ப நாள் ஆச்சு தனியா நடந்து, நான் அப்படியே காத்தோட்டமா நடந்து போறேன் முத்தோ, நீ போய் வேலனுக்கு கூடமாட உதவியா இரு என்று அனுப்பி வைத்து விட்டு 6 மணி போல் வீட்டை பூட்டிக் கொண்டு வீதியில் தன் விதியை நினைத்து கொண்டு மெதுவாக நடக்கத் தொடங்கினாள். ஆங்காங்கே உள்ள வீடுகளை கடந்து சுற்றிலும் கல்லணிகள், தென்னை, பனை மரங்கள் என சுவாசிக்கும் போதே குளுமையாக தென்றல் காற்று உடல் மொத்தமும் ஊடுருவி சிலிர்க்க வைத்தன. பறவைகள் கேச்சிடும் சத்தம் மனதுக்கு இதத்தை அளிக்க
நீண்ட இடைவேளைக்கு பிறகு தனிமையில் நிதானமாக இயற்கையை அனுபவித்துக் கொண்டே நடந்து வந்தவள் குளக்கரையில் அதிகாலையிலேயே சிறுவர்கள் அடித்து பிடித்து மீன் பிடித்து நீந்தி விளையாடுவதைக் கண்டு அங்கேயே தன்னை மறந்து நின்று விட்டாள். சிறுவயதில் கதிர், கார்த்தி, குரு, மகி, ராதா, ரதி, பூஜா, சூர்யா அவர்களோடு தானும் சேர்ந்து ஊருக்குள் இருக்கும் சிறுவர்கள் பட்டாளம் அனைவரும் ஒன்றிணைந்து இதே குளக்கரையில் தற்போது விளையாடி மகிழும் சிறுவர்களைப் போலவே துள்ளி விளையாடிய பழைய நினைவுகள் கண்முன் தோன்றி மறைந்தது. அந்த காலகட்டத்தில் நெஞ்சில் வஞ்சகம் இல்லை, எதிரிகள் இல்லை, கள்ளம் கபடமற்ற வயது. அனைவரோடும் இயல்பாக பழகி வளர்ந்த பைரவியின் மனதில் பூ பெய்த பிறகு முற்றிலுமாக வஞ்சகம் நிரப்பி மாற்றிய பெருமை கஜாவையும் பங்கஜத்தையுமே சாரும். திரும்ப கிடைக்காத அக்கால அழகிய நினைவுகளை நினைத்து கொண்டே ஆலமரத்தின் அடியில் கிடந்த சிறிய பாறை ஒன்றன் மீது அழுங்காமல் அமர்ந்த பைரவி அருகில் கிடந்த குச்சியினை எடுத்து மண்ணில் கிறுக்கி விளையாடியவளின் முகம் இதுவரை இருந்த இறுக்கத்தை தளர்த்தி சற்றே தெளிவை காட்டியது. புருஷன், குடும்பம் எதுவும் வேண்டாம். அப்படியே எங்கேயாவது தூரமா கண்காணாத இடத்துக்கு போய் நம்ம மட்டும் தனியா யாரோட நச்சரிப்புமே இல்லாம நிம்மதியா இருந்துடலாமா? பைரவியின் எண்ண ஓட்டம் ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் அதிகப்படியான மன உளைச்சல் ஏற்படும் போதெல்லாம் அடிக்கடி வந்து போகும் நியாயமான சிந்தனைதான். ஆனால் உண்மை அப்படி நடக்க விடுமா? அந்த அளவுக்கு சுயநலமாக இருக்க துணிவிருந்தாள். இப்போதும் தன் குடும்பத்திற்காக ஓடாய் தேய்ந்து முதுகெலும்பு இல்லாமல் ஊமையாய் வாழும் பெண்களில் எத்தனையோ பேர் தாங்கள் சம்பாதிக்கும் பணத்தில் சொகுசாக தனக்குத்தானே ராணியாக அவள் மட்டும் வாழ்ந்திருக்கலாம். புருஷன் வீட்டில் அனைத்து கொடுமைகளையும் தாங்கி வாழ அவசியமே இல்லையே. ஆனால் அப்படி எல்லா பெண்ணுக்கும் சுயநலமாக முடிவை எடுத்திருந்தால் இந்நேரம் அன்பின் சுவடு தெரியாமல் அழிந்திருக்கும், தாய்மையின் மென்மைகள் மறைந்திருக்கும். பல ஆண் மற்றும் பெண்களின் எண்ணங்கள் திசை மாறி மிருகங்களை விட மிக மோசமாக மாறியிருக்கும். மனிதனும் மிருகங்களைப் போல உறவு முறைகள் இல்லாது வயது வித்தியாசம் அறியாது பார்க்கும் இடத்தில் எல்லாம் வாய் வைத்து வக்கர பூமியாக எப்போதோ மாற்றியிருப்பர். ஒரு குடும்பம் வாழ நிச்சயம் ஒரு நல்ல தலைவி வேண்டும். கஷ்டமோ நஷ்டமோ தன் துயரத்தை தங்கள் இணைகளிடம் அவ்வப்போதே பேசி தீர்த்து கொள்ள முயற்சிக்க வேண்டுமே தவிர்த்து எந்த முயற்சியும் எடுக்காமல் தப்பித்து ஓட நினைப்பது தவறு. ஒருமுறை தொலைத்த வாழ்க்கை மீண்டும் கிடைக்கும் என்று நினைப்பது முட்டாள்தனம். கடவுளால் தேர்ந்தெடுக்க சிலருக்கு அது நன்றாக இருக்கலாம், பலருக்கும் அது மேலும் துன்பத்தை மட்டுமே அளிக்கும். இருக்கும் வாழ்க்கையை எப்படி நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சிந்தியுங்கள். நிச்சயம் ஒரு நாள் எண்ணம் போல் வாழ்க்கை மாறும். பைரவியும் இப்படியான யோசனையில் உழன்று குளத்தை வெறிக்க பார்த்து கொண்டிருந்தவளின் மனதில் பாப்பா பாப்பா என பாசமாய் அழைத்தபடி அவளை சுற்றியே எப்போதும் வலம் வரும் வேலனின் நினைவு வந்து போக உதட்டை சுளித்து கொண்டாள். இதுக்கு மட்டும்தான் நான், மற்றபடி எல்லா தேவிக்கும் உன் அம்மா அப்பா தான்ல. எம்பிட்டு ஆசையா இருந்தேன் நீயும் நானும் நம்ம புது வீட்டில் ஜோடியா மன ஏறலாம்னு. ஆனா அப்படியே கட்சி மாறிட்டல. அப்படின்னா என் கூட மன ஏறினா உன் அம்மா ஊர் பூரா தம்பட்டம் அடிச்சது போல உங்க குடும்பம் விளங்காம போயிடும்னு உன் மனசுல தோடி இருக்கு, அப்படிதானே அர்த்தம்? ஆற்றாமை தேராமல் ஏதேதோ நினைத்தாள். நேரம் கடந்து சூரியன் எட்டி பார்க்க தொடங்க வெயில் படாத ரோஜாவின் தேகம் சுருங்கி சொல்லென குத்தினாலும் அங்கிருந்து செல்ல மனம் இல்லாமல் அமர்ந்திருந்தாள் பைரவி. காலை வேளை தனது ஆபீஸுக்கு செல்ல இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த சூர்யா ஆலமரத்தடையில் யாரோ ஒரு பெண் அலங்காரமாக அமர்ந்திருப்பதை கண்கள் சுருங்க பார்த்தவன் கிட்டே வர வர அது யார் என தெரிந்ததும் கண்டு கொள்ளாமல் கடந்து செல்லத்தான் நினைத்தான். ஆனாலும் ஏதோ ஒரு உத்வேகத்தில் வண்டியை நிறுத்தியிருந்தான். அந்த சத்தத்தில் திரும்பி பார்த்த பைரவி சூர்யாவை கண்டதும் எதுவுமே பேசாமல் மீண்டும் குளக்கரையை வெறிக்க தொடங்கியவளின் அருகில் இடித்து கொண்டு அமர்ந்திட மீண்டும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு தள்ளி அமர அவனும் நெருங்கி அமர்ந்தான். என்ன திடீரென என் பக்கம் காத்து வீசுது? எங்கோ பார்த்த வண்ணம் அவளே கேட்டிருந்தாள். நீ ஏன் திருந்திட்டேன்னு கேள்விப்பட்டேன், அதை கடந்து போக முடியல. தோளை குலுக்கியவனை ஸ்லோ மோஷனில் பார்த்தாள். புது வீட்டுக்கு மகாராணி அங்கட இல்லாம இங்கே உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கவ? மகாராணி சொல்லிக்கிட்டாங்க.
விரக்தியில் இதழ் கோணியது. வேணாத்தான், உனக்காக தாண்டி அந்த ஊட்ட கட்டினதான் ஞாபகம். கண் துடைப்புக்கு 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. அதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தா நான் பொறுப்பு இல்லை. ஆமா, கண் துடைப்புக்குதான் பைரவின்னு கொட்டை எழுத்துல கேட்டுக்கு வெளியே அச்சடிச்சு வச்சிருப்பாங்களாக்கும். உனக்கு இப்ப என்ன வேணும் சூர்யா? எதுக்கு வந்ததும் வராததுமா வேலனுக்கு சப்போர்ட் பண்ணியே பேசிட்டு இருக்க? நீண்ட நாட்கள் கழித்து பார்க்கும் தம்பியும் தனக்காக பேசாமல் யாருக்கோ பரிந்து பேசுவதை எண்ணி கோபம் வந்தது. நான் உன்னையும் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல. அத்தான மனசார ஏத்துக்கிட்டு நீயே வாழ ஆரம்பிச்சிட்டதா சுந்தரம் சித்தப்பா சொன்னாரே. ஆனா நீ இம்பிட்டு கோவப்படுறத பார்த்தா எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு. என்னாச்சுக்கா? நீயே அங்கன சந்தோஷமா தானே இருக்க? 2 ஆண்டுகளுக்கு முன்பு வரை பைரவியின் குணம் பிடிக்காமல் பேச்சுக்கு கூட அக்கா என்றழைக்காது இருந்த சூர்யா எப்போது அவள் சிறு வயதில் இருந்த பழைய கள்ள கபடமற்ற பைரவியாக மாறிவிட்டாள் என்று தெரிந்ததோ அப்போதே அவள் மீது கோபத்தில் இருந்த ஒவ்வொருவரும் மீண்டும் பாசத்தை கொடுக்க தயாராகிவிட்டனர், மகி ஒருவளை தவிர. ஆறுதலாக சூர்யா அவள் தோள் தொட்ட நொடி சட்டென அவன் கரத்தின் மீது சாய்ந்து சிறுமி போல அழுதவளை கண்டு மனம் பதறினான் சூர்யா. ஆரம்பத்துல 1000 தப்பு செஞ்சிருக்கேன். ஏன் மகிய கொலை முயற்சி கூட புத்தி கிட்டு போய் செய்ய துணிஞ்சு இருக்கேன். அதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்புன்னு காலம் எனக்கு புரிய வச்சு இனி கெட்டது எதுவுமே மனசுல சுமக்காம திருந்தி வாழ முடிவு செஞ்ச பிறகுதான் வேலனோட அன்பையும் காதலையும் உணர்ந்து அவனை நான் மனசார ஏத்துக்கிட்டது. ஆனா என்ன புண்ணியம், வேலன் என்னை விரும்புற அளவுக்கு என்னோட மனசை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கல சூர்யா. அந்த அம்மா அது பாட்டுக்கு ஏதேதோ என்ன பேசுது. சரி, பேசிட்டு போகட்டும்னு முடிஞ்ச அளவுக்கு பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுத்து போனா நாளுக்கு நாள் வார்த்தை தடிச்சு போகுது. கொஞ்ச நாள் தானே, புது வீட்டுக்கு வேலனோட போயிட்டா இதையெல்லாம் நாம கேட்க வேண்டாம்னு நினைச்சேன். ஆனா அங்கேயும் அந்த அம்மாவை கையோட கூட்டிட்டு போயிட்டான். அவங்க என்னை அனுசரிச்சு மகன் மருமகள்னு ஒத்துமையா வாழ நினைச்சா பிரச்சனையே இல்லையே. நானும் அவங்களோட அனுசரிச்சு வாழலாம். ஆனா அவங்க என்னை எந்த வகையிலையாவது அவமானப்படுத்தணும்னு காத்திருக்காங்க சூர்யா. முடிஞ்சா என்னை வேலன் கிட்ட இருந்து பிரிச்சு துரத்தி விடக்கூட தயாராதான் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு எவனே இடம் கொடுத்தா எப்படி? சும்மாவே அந்த அம்மா காலில் சலங்க கட்டிக்கிட்டு அப்படி ஆடும். இனிமே சொல்லவா வேணும்? என் மகன் கட்டின வீடுன்னு உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு வார்த்தைக்கு வார்த்தை இன்னும் என்னை தரக்குறைவா தானே பேசும். ஒவ்வொரு நாளும் இவங்களோட போராடிக்கிட்டே எப்படி நான் என்னோட வாழ்க்கையை நிம்மதியா இல்லாம வாழுவேன்? கலக்கமாக தன் மனக்குமுறலை கொட்டி கண்ணீர் விட்டவளின் கண்ணீரை மென்மையாக துடைத்து விட்டான் சூர்யா. இதுக்கு நான் என்னத்தை எப்படி ஆறுதல் சொல்லலன்னு நெசமா எனக்கு புரியல. நானும் கூட்டு குடும்பத்துல வாடுறவந்தேன். உனக்கு எடுத்தோம் கவுத்தோம்னு அப்படி சாதாரணமா எதையும் சொல்லிட முடியாதுக்கா. அதுவும் இல்லாம நான் உன்னைய விட சின்னவன். நான் சொல்ற ஆறுதல் வார்த்தை உனக்கு சரி வருமானம் தெரியாது. ஏன்னா அங்கன 2 வருஷமா வாழ்ந்த உனக்கு தான் அந்த வீட்டுல உள்ளவங்களோட குண நலன்களை பத்தி தெரியும். இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் நடுவுல சந்தோஷமா வாழறது சிரமந்தேன். ஆனா இப்ப என்னால ஒன்னே ஒண்ணு மட்டும் தெளிவா சொல்ல முடியும். எந்த நிலையிலையும் மனசை விட்டுடாம வேலனத்தான நம்பு. அவர் உன் மேல வச்சிருக்கிற காதல் இந்த ஊரே அறிஞ்ச விஷயம். அப்படி அவரை தாண்டி யாராலையும் உன்னை எதுவுமே செய்ய முடியாது. வேலன் மீதுள்ள நம்பிக்கையில் தீர்க்கமாக சொன்னவனை சற்றே தெளிந்த முகத்துடன் நிமிர்ந்து பார்த்தாள் பைரவி. அது உனக்கோசரம் உன் புருஷன் ஆசையா கட்டின வீடு. அங்க யாருக்கு என்ன உரிமை இருக்குன்னு நீயும் கூட இருந்ததே காட்டணுமே தவிர்த்து இப்படி யாரோ போல ஒதுங்கி வந்து வருத்தப்பட்டு அழுது வடிஞ்சுக்கிட்டு உட்காந்து இருக்கக்கூடாது. அது இந்த பைரவிக்கு அழகு கிடையாது. உன் வாழ்க்கைக்காக போராடுற நியாயமான பைரவியா துணிஞ்சு நின்னு பாரு. அப்படியே தலை தெரிச்சு ஓடிப்பிடுவாங்க. அதுவும் ஆளா உன் மாமியாரதே ஓடுவாங்க. சூர்யா சொன்ன விதத்தில் சிரிப்பு வந்து விட்டது அவளுக்கு. என்ன பேசிட்டே இருக்கும்போது எந்திரிச்சிட்ட? அவன் புரியாமல் கேட்க, நீதானே சொன்ன வாழ்க்கைக்காக போராட சொல்லி, அதான் வெரசா கிளம்பிட்ட. தீவிரமாக சொன்னவளை ஏற இறங்க பார்த்தான். ஓ அப்படி ஒரு தென்றல் புயலாகி வருதே இப்படி. ஏண்டா சொல்ல மாட்ட? எல்லாம் என் நேரம். புயலை தாண்டா அடக்கி வச்சு தென்றலா வேஷம் போட வச்சிருக்கீங்க. அவள் அழுத்து கொள்ள, அது சரி என தலையாட்டி கொண்டான் சூர்யா. சரி சரி, நேரமாச்சு. நம்ம புது வீட்டை தாண்டி தானே நீ ஆஃபீஸ் போவ. அப்படியே என்னையும் கொண்டு போய் விட்டுடு. இன்னைக்கே போய் அந்த அம்மாவோட இடம் எது என் இடம் எதுன்னு ஒரு காட்டுறேன். அப்பதான் தெரியும் இந்த பைரவி யாருன்னு.
பெண் சிங்கமாக உருமாறி முந்தானையை வேகமாக உதறி இடுப்பில் சொருகிக் கொண்டு வண்டியில் ஏறி அமர்ந்தவளை கண்டு, அவசரப்பட்டு இவளுக்கு ஆறுதல் சொல்றேன்ற பேர்ல வீதியில போற பேய விளக்கு மாத்தால அடிச்சு வம்படியா இவன் மேல ஏத்தி விட்டுட்டோமோ? கலக்கமாக நினைத்தபடி பைரவியின் புது வீட்டின் முன்பு வண்டியை நிறுத்தினான். அத்தியாயம் 19. பைரவியை எதிர்பார்த்து காத்திருந்த வேலன் அப்போதுதான் பந்தி பரிமாற ஆள் இல்லை என்று கேள்விப்பட்டு மொட்டை மாடிக்கு சென்றான். அந்த நேரத்தில் சூர்யாவின் பைக்கில் இருந்து இறங்கிய பைரவி, "உள்ள வா சூர்யா, வீட்டை சுத்தி பார்த்துட்டு சாப்பிட்டு போகலாம்" என்றாள் கனிவாக. "உனக்கு முன்னாடி பல முறைக்கு நாங்க எல்லாரும் என வந்தாச்சு. வீட்டை கட்டும் போதும் முடிச்ச பிறகும் பார்த்தாச்சு" என்றவனை புரியாமல் பார்த்தாள். "அது அத்தான் வீடு கட்ட பிளான் போடும்போது சரியான ஆள் கிடைக்காம வெளியூர் ஆளை கூட்டியாந்து வேலைக்கு வச்சாக. ஆனா வந்தவனுங்க அத்தான் சொன்ன பிளான்ல பேஸ்மட்டம் போடாம அவனுங்க இஷ்டத்துக்கு போட்டு பொருளை எல்லாம் வீணாக்கி புட்டானுங்க. அந்த விஷயம் கதிர் மாமா காதுக்கும் வந்துச்சு. பிறகு எனக்கு தெரிய வரவும் என் நண்பன் ஒருத்தன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை இல்லாம சும்மா இருந்தான். அவன்கிட்ட சொல்லி அத்தானோட பிளான படி இந்த வீட்டை கட்டி முடிச்சோம். நானும் அப்பப்ப கூட வருவேன், அத்தானுக்கு உதவியா இருந்துட்டு போவேன்" என்று சொல்லி முடிக்க, "அப்போ என் ஒருத்திக்கு தவிர நம்ம வீட்டுல எல்லாரும் இந்த வேலனோட பேசிக்கிட்டு தான் இருந்திருக்கீங்க, அப்படிதானே?" இடையிரண்டில் கை வைத்து கோவ மூச்சை வெளியிட்டாள். "பின்ன நீ மனசு மாறுறது வரைக்கும் எல்லாரும் வேலன் அத்தான் மாதிரி பொறுமையா காத்திருப்பாங்களாய்க்கும். போவியா?" பைக்கை ஸ்டார்ட் செய்தவாறே நக்கல் அடித்தவனை பொய்யாக முறைத்தாள் பைரவி. "சரி சரி, என் வேலையை முடிச்சுட்டு சாவகாசமா வந்து சாப்பிட்றேன். சும்மா உன் வீடுன்னு வார்த்தையால சொன்னா மட்டும் போதாது, உள்ள போய் பொறுப்பா வந்தவைகளை கவனி" என்றவன் விட்டால் போதுமென பைக்கை கிளப்பி விட்டான். அவள் மீது அடங்காத பேயை ஏற்றிவிட்டு. எல்லாம் கூட்டு களவாணிங்க, முக்கியமா இந்த வேலன். பற்களை கடித்து அதே வேகத்துடன் உள்ளே வந்தவளை கண்டு எரிச்சலாக செண்பகம் முகத்தை திருப்பும் முன் என இவள் அதே எரிச்சலோடு முகத்தை திருப்பிக் கொண்டு சமையலறையில் புதிய மண் அடுப்பில் காய்ச்சிய பாலை டம்ளரில் ஊற்றிக்கொண்டு வெளியே ஹாலில் புதிதாக வேலன் வாங்கி போட்டிருந்த சோஃபாவில் ஸ்டைலாக கால் மேல் கால் போட்டு அமர்ந்து நக்கலாக புருவம் ஏற்றி இறக்கி பாலை குடித்தவளை ஆ என வாயை பிளந்தபடி ஆத்திரமாக பார்த்தார் செண்பகம். "திமிர பாத்தியா இவளுக்கு? இம்புட்டு நேரமோ எனக்கு பயந்து வராம இருந்தவ வந்ததும் வராததுமா என் புள்ள வீட்டுல அவன் வாங்கி போட்ட சோஃபால சொகுசா கால் மேல காலை போட்டு இந்த ஆட்டு ஆட்டிட்டு பாலை குடிக்கிறான்." கோபமூச்சு இறக்கை அவள் முன்னே வந்து நின்றவரை ஏற இறங்க பார்த்தாள் பைரவி. "என்ன அப்படி பாக்குறீங்க? ஓ, நான் நடந்து வந்த கவலையில காலை அமைக்க விட வந்தீங்களா?" நக்கலாக இன்னும் வேகமாக காலை ஆட்டிட பிரஷர் கூடியது செண்பகத்திற்கு. "ஏய், எம்புட்டு எகத்தால இருந்தா என் முன்னால பெரிய இவ மாதிரி காலை ஆட்டிட்டு உட்காந்து இருக்கிறதும் இல்லாம காலை அமைக்கி விடுன்னு நக்கல் வேற பண்ணுவியா? அப்படியே ஆற்ற காலை ஒட்டுக்கா நறுக்கி போடுவேன். என் புள்ள வாங்கி போட்ட சோஃபால உட்காந்து அசிங்கம் பண்ணாத, எந்திரிச்சு போடி அங்கிட்டு." கோபம் குறையாமல் பற்களை கடித்தவள் தங்களை யாராவது பார்க்கிறார்களா என்றும் சுற்றும் முற்றும் கவனமாக பார்த்து கொண்டாள். "அதென்ன உங்க புள்ள? வேலன் என் புருஷன். எனக்காக நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் இந்த வீட்டையே அவன் கட்டினது. ஏதோ பெரியவங்க முன்ன நின்று மன ஏறினா குடும்பத்துக்கு நல்லதுன்னு சொன்னதால தான் வேற வழியே இல்லாம." "எப்படி?" என புருவம் ஊற்றி, "வேற வழியே இல்லாம போனா போகுதுன்னு உங்களை ஏற சொன்னது. அதையே சாக்கா வச்சு எனக்காக என் புருஷன் ஆசையா கட்டின வீட்டுல உரிமை எடுத்துக்க பார்க்காதீங்க." மிக மிக சாந்தமாக அதே நேரம் அழுத்தம் திருத்தமாக சிரித்து கொண்டே நக்கல் செய்து காலை மாற்றி போட்டு மீண்டும் ஆட்டியவளை உச்சி தொட்ட கோபத்துடன் சொந்தங்கள் நிறைந்த இடத்தில் கத்த முடியாமல் நின்றார் செண்பகம். "ஏய், என்னடி என் மேல உள்ள பயம் அத்து போச்சா? இம்புட்டு திமுறா பேசுறவ? பாடுற காமெடிய நான் என்னைக்கு உங்களை பார்த்து பயந்தேன்? தராதரம் இல்லாதவங்களோட கூட கூட வாய் பேச முடியாம பிடிக்காம அமைதியா இருந்தேன், அவ்வளவுதான். அதுக்கு நீங்களா ஏதாவது நினைச்சுப்பீங்களா?" முன்னால் விழுந்த முடியை ஊஃப் என ஊதி சிரிக்க செண்பகத்தின் முகத்தை பார்க்க வேண்டுமே எள்ளும் கொள்ளும் தாறுமாறாக வெடித்தது. "அதான் என் புருஷன் ஹால்ல கூட ஏசி வாங்கி மாட்டி இருக்கானே, நீங்க எதுக்கு வேஸ்டா மூக்குல காத்திருக்கிறீங்க?" மாமியார் நிற்கும் தோரணை கண்டு சீரியஸாக கேட்டவளை, "ஏய்,
என்று அடிக்க கை ஓங்கி அடிக்காமல் மடக்கி கொண்டார். ஏய், மரியாதையா என் புள்ள வீட்டை விட்டு வெளியே போடி. ஏன் நான் ஏன் வீட்டை விட்டு வெளியே போகணும்? உண்ட வந்த கழுதைக்கு எல்லாம் என் புள்ள வாழ்க்கையிலும் இடமில்ல, இந்த வீட்லயும் இடமில்ல. அத இன்னொரு ஒண்ட வந்த கழுதை சொல்லுது. பைரவி வாய்க்கு வாய் நக்கல் அடிக்க கோபம் எல்லையை கடந்து விட்டது. ஏய், வாயை பிடிச்சு கிழிச்சிடுவேண்டி. 4 சொந்தக்காரவங்க இருக்காங்களேன்னு பாக்குதேன். நல்ல நாள் அதுவுமா ஓரண்டை இழுக்காம போறியா இல்லையா? முடியாதுனா என்ன பண்ணுவ? இவ்வளவு நேரமும் இருந்த சாந்த முகம் மாறி கடுமை குடிக்கொள்ள சட்டென இழந்து நெஞ்சை நிமிர்த்தி நின்று வளையலை மேல் தூக்கி விட்டவளின் தோரணை அப்படியே செண்பகத்தை தூக்கி போட்டு அடி வெளுத்து விடுவதைப் போல் இருப்பதைக் கண்டு ஓர் நொடி செண்பகம் கை கால் வெளவெளத்து முகம் வெளிரியது என்னவோ உண்மை. என்னடி பொசுக்குன்னு வளவியெல்லாம் மேலே ஏத்தி விட்டு நெஞ்ச நிமித்தி நிக்கிறவ, என்னைய அடிக்க போறியா? எங்க தைரியம் இருந்தா மேல கை வச்சு பாரு பாப்போ. வீம்புக்கு நின்ற மாமியாரை கண்கள் சுருக்கி பார்த்தவளாக, அடி அடினா யோசிக்கவே மாட்டேன், பொலிர்னு ஒன்று விட்டுருவேன். அப்புறம் மல்லாக்க விழுந்த தவளையாட்டம் பப்பரப்பேன்னு தரையில கிடப்பீங்க. ஓரளவுக்கு தான் உன் அதட்டல் மிரட்டல் எல்லாம் என்கிட்ட எடுபடும். அதையே வச்சு இந்த பைரவிய ஆட்டி படிக்கலாம்னு பார்த்த, இது வரைக்கும் பார்க்காத பைரவிய பாப்ப. செண்பகத்தின் முகத்தின் நேரே அனல் தெரிக்கும் முகத்துடன் விரல் நீட்டி எச்சரித்த பைரவியும் அவளை கண்டம் துண்டமாய் கூறு போடும் ஆத்திரத்தோடு முகம் கருத்து நின்ற செண்பகத்தையும் நேருக்கு நேர் நின்று கடுமையாக பேசிக்கொண்டதை எல்லாம் படியில் நின்றபடி வேலனும் பார்த்து கொண்டுதான் இருந்தான். பைரவி வந்துவிட்ட செய்தி முத்துவின் மூலம் அறிந்து அவளை பார்ப்பதற்காக ஆவலோடு மாடியிலிருந்து இறங்கி வந்த வேலன் மனைவியிடம் செல்ல போகும் வேளையில் செண்பகம் குறுக்கே சென்று அவளை அவதூறு பேசியதையும் அதற்கு ஈடு கொடுத்து முடிந்த அளவுக்கு பைரவி நிதானமாக பதில் கொடுத்ததையும் பார்த்த வேலன் செண்பகம் விடாப்பிடியாக வீட்டை விட்டு அவளை துரத்துவதிலேயே குறியாக இருப்பதைக் கண்டு அவனுக்கு எரிச்சலாகத்தான் இருந்தது. இதற்கு மேலும் விட்டால் சரியாக வராது என்று அவன் செல்ல நினைத்த போது வீம்புக்கு செண்பகமே அவளிடம் வம்பிழுத்து பைரவியின் கோபத்தை கடல் அலையாய் பொங்கி எழ செய்து நன்கு வாங்கி கட்டி கொண்டதையெல்லாம் செவிடன் போல் நின்று வேடிக்கை பார்க்க மட்டுமே முடிந்தது அவனால். வறுமையில் கிடந்த போதும் தன்னை சீராட்டி வளர்த்த பெற்றவளும் முக்கியம், கடைசி வரை கை கோர்த்து வரப்போகும் மனதுக்கு பிடித்த கட்டியவளும் முக்கியம். இன்று வசதியாக வீட்டை கட்டிவிட்டேன், நான் மட்டும் மனைவியோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழப் போகிறேன் என்று ஆரம்பம் முதல் வறுமையில் கஷ்டப்பட்டு கடும் மழையிலும் வெயிலிலும் துவண்டு இருக்கும் உணவை தனக்கு கொடுத்துவிட்டு இருவரும் பசியும் பட்டினியுமாய் உறங்கி எந்த ஒரு சிறிய மகிழ்ச்சியையும் அனுபவிக்காமல் இருந்த பெற்றோரை எக்கேடாவது கெட்டுப்போ என சுயநலமாக முடிவை எடுக்க முடியுமா? அல்லது வசதியாக வாழ்ந்த பெண் எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாமல் கொசுக்கடியில் நிம்மதியாக உறங்க முடியாமல் மழை வந்தால் கூட ஒதுங்க இடம் இல்லாமல் ஒழுகும் வீட்டில் தனக்காக வந்து கஷ்டத்தை அனுபவித்த காதல் மனைவியை விட்டு கொடுக்க முடியுமா? இரண்டில் யார் பக்கம் நிற்க? இதுதான் ஒவ்வொரு சராசரி ஆணின் நிலைமையும். பைரவி கூட அனைவரையும் ஏற்றுக்கொண்டு வாழ்கிறேன் என்று இறங்கி வருகிறாள். ஆனால் எதுக்கு இந்த அம்மாவுக்கு இம்புட்டு வெறுப்பு? சலிப்பாக வந்தது. செண்பகத்திற்கு பைரவியின் தடாலடியான குணம்தான் சரி, அப்போதுதான் தேவையில்லாமல் அவளை வம்புக்கு இழுக்க மாட்டார் என்று நினைத்தவனாக இதுவரை நடந்த எதையும் பார்க்காதவன் போல், பாப்பா எப்போ வந்த என்றபடி அவளை நெருங்கிய வேலனை திரும்பி பார்த்த செண்பகம் பைரவி தன்னை எதிர்த்து பேசி அவமானம் செய்து எச்சரிக்கை விட்டதை எல்லாம் மகனிடம் சொன்னால் தனக்குதான் அசிங்கம். அதுவும் சொந்த பந்தங்கள் சூழ்ந்த இடத்தில் தற்போது அமைதியாகத்தான் செல்ல வேண்டும் என நினைத்து இவள் பேசியதற்கெல்லாம் சரியான சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பார்த்து கொள்ளலாம். கோபமாக மனதுக்குள் முடங்கிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து விட்டார். எப்போ வந்தேன்னு கேட்கிறியா இல்ல எதுக்கு வந்தேன்னு கேட்கிறியா? மாமியார் மீது உள்ள கடுப்பு கணவனிடமும் தெரிக்க வைத்தது. சரி விடு, எதுவுமே கேட்கல. உனக்கு பிடிச்ச பச்சடி இருக்கு, மேல வா, சாப்பிட்டு தெம்பா பேசலாம். சம்பந்தம் இல்லாமல் பேசியவனை ஏதோ திட்டமாய் எடுக்க போனவளின் வாயை அடைக்கும் விதமாக சுற்றிலும் யாரும் இல்லாததை கவனமாக உணர்ந்து கொண்ட வேலன் பச்சக்கென அவள் இதழில் எச்சில் தெரிக்கும் இச் வைத்து இருக்க அந்த அதிர்ச்சியில் இருந்து வெளிவராது இருந்தவளை மேலே தள்ளிக்கொண்டு சென்று விட்டான். அத்தியாயம் 20. பந்தியில் பெரிதாக யாரும் இல்லை.
ஒரு சிலரை தவிர. உண்டு முடித்தவர்களும் கீழே சென்றிருக்க காலியாக இருந்த இருக்கையில் பைரவியை அமர வைத்த வேலன் அவனை அவளுக்கு பரிமாற அப்போதும் முகம் கனியாது கோபத்தில்தான் இருந்தாள் அவள். அதில் உள்ளம் சோர்ந்த வேலன், இந்தா பாப்பா, பச்சடி நல்லா சாப்பிடு. நெய் வாசம் கமகமக்க, ருசி அம்புட்டு நல்லா இருக்கு. இலையில் மெயின் டிஷ்ஷாகவே வெறும் பச்சடியை மட்டும் வைக்க அதற்கும் முறைத்தவளை புரியாமல் பார்த்தான். என்ன பாப்பா, பத்தலையா? இன்னும் கொஞ்சம் வைக்கணுமா? அவளின் முறைப்பின் அர்த்தம் விளங்காமல் அப்பாவியாக மண்டையை சொருந்தியவனை கண்டு எப்பேற்பட்ட கோபமுள்ள மனைவிக்கும் சிரிப்பை வரவழைத்து இருக்கும். பைரவி எம்மாத்திரம் உதடு வரை வந்த சிரிப்பை கடினப்பட்டு அவன் அறியாது அடக்கி கொண்டவளாய், உன்ன ஒரு வாய் எடுக்கும் போதுதான் கணவன் உண்டானா என்ற எண்ணம் வந்தது. அந்த எண்ணத்துடன் அவனை பார்க்கும் போதே, அண்ணே நீயும் போய் மதனி கூட உட்காந்து சாப்பிடு, நானே பரிமாறுறேன். நேத்துல இருந்து ஒரே அலைச்சல், சரியா கூட சாப்பிட நேரம் இல்லை உனக்கு. சாம்பார் வாளியோடு வந்த முத்து வேலனையும் பைரவியின் பக்கத்தில் பிடித்து அமர்த்தி விட்டதும் அவனுக்கும் நல்ல பசி போலும். மறுக்காமல் இருவரின் இலையிலும் தண்ணீர் தெளித்து வைத்தவனை கண்டு அவன் உண்ணும் வரை தானும் உண்ணாமல் காத்திருந்தாள் பைரவி. என்ன பாப்பா, என்னையவே பார்த்துட்டு இருக்கவ, அள்ளி எடுத்து சாப்பிடு. சொன்னதோடு இல்லாமல் அவன் இலையில் இருந்த கேசரியை எடுத்து அவளுக்கு ஊட்டியும் விட மறுக்காமல் வாய் திறந்து வாங்கி கொண்டவளின் மனதில் அதுவரை இருந்த கோபமெல்லாம் மாயையாகி தானும் அவனுக்கு ஊட்டிவிட அத்தனை மகிழ்ச்சி அவன் முகத்தினில். இருவரும் திருப்தியாக உண்டு முடித்து மிச்சம் மீது இருந்த சொந்தங்களையும் அனுப்பி வைத்தவன் தாங்கள் இனி தங்க போகும் புதிய அறைக்கு மனைவியை அழைத்து செல்ல கூடத்தில் அமர்ந்திருந்த செண்பகத்தின் எள்ளு வெடித்த முகத்தை பார்த்த பைரவிக்கு சிரிப்பாக வந்தது. இருப்பதிலேயே பெரிய அறை, முக்கியமாக நல்ல தரம் வாய்ந்த கதவு, ஏசி, கட்டில், மெத்தை, பீரோ, ட்ரெஸ்ஸிங் டேபிள், இருவரும் மட்டும் பார்க்க 32 இன்ச்சஸ் அளவான டிவி, ஸ்பீக்கர் என அனைத்தும் முன்பே வாங்கி போட்டு இருந்தாலும் எதுவும் பிரிக்காமல் புதிதாக இருக்க அவசரத்திற்கு கட்டில் மெத்தையை சரி செய்து அதில் அமர வைத்தான் அழகு பதுமையை. பாப்பா, எல்லாம் உனக்காக நானே தேடி அடைஞ்சு பார்த்து பார்த்து வாங்கினதே, பிடிச்சிருக்கா என்றான் ஆவேசமாக ஆவலாக. அனைத்தையும் பார்த்தவளுக்கு நன்றாக புரிந்தது. டிவி கூட தாங்கள் இருவரும் உள்ளே பேசுவது வெளியே இருப்பவர்களுக்கு கேட்கக்கூடாதென்றே நன்கு யோசனை செய்து ஒவ்வொன்றையும் வாங்கி இருக்கிறான் என்று. இவ்வளவுக்கும் காசுக்கு என்ன பண்ண வேலா? வீட்டுக்கு ஒரு டிவி போதாதா? 2 டிவி எதுக்கு? ஹால்ல கூட ஏசி போட்டு இருக்க. ஒரு 4 அடியில நீட்டு கண்ணாடியில முகம் பார்த்தா பத்தாதா? எதுக்கு இப்போ ட்ரெஸ்ஸிங் டேபிள்? இதையெல்லாம் வாங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பியே. கொஞ்ச நாள் போனதும் ஒவ்வொரு பொருளா மெதுவா வாங்கி இருக்கலாம்ல, ஏண்டா அவசரம் உனக்கு? பொறுப்புள்ள மனைவியாய் ஒவ்வொன்றிற்கும் கணக்கு பார்த்து அவனது மெனக்கிடலை உணர்ந்து பணத்திற்கு என்ன செய்தானோ என்ற கவலையிலும் வருத்தமாக கேட்டவளை கண்டு உள்ளம் பூரித்தான் வேலன். 7 செட்டு போட்டு இருந்தேன் பாப்பா, அந்த பணம் சரியான நேரத்துல கைக்கு வந்தது. சரி, புது வீட்டுக்கு போறதே போறோம், கையோட எல்லாத்தையும் வாங்கி போட்டுட்டா நீயே கொஞ்சம் வசதியா இருப்பியேன்னு நினைச்சேன். அதுக்காக எல்லாம் உடனே வாங்கிடணுமா வேலா? ஆனா செலவு எல்லாத்தையும் பார்த்தா கைக்கு மீறி போயிருக்கும் போல தெரியுதே. அவள் சரியாக சொல்லிவிட, இப்ப எதுக்கு பாப்பா உனக்கு இந்த கவலை? பணம் கொஞ்ச நாளைக்கு பத்தாக்குறையாதான் இருக்கோ. ஆனா என் பொண்டாட்டிக்கு நிம்மதி கிடைக்குதுன்னா அதை விட வேற எதுவுமே பெருசு இல்ல. சட்டென தரையில் அமர்ந்து அவள் பாதம் எடுத்து மடியில் வைத்ததும் திடுக்கிட்டு போனாள் அவன் செயலில். என்ன வேணா பண்ற? கால விடு. மெத்தையில் இருந்து நெளிந்தவளை சிறு சிரிப்புடன் தலை தூக்கி பார்த்தான் அவள் பிஞ்சு பாதங்களை இதமாக அழுத்தி விட்டபடி. சூர்யா போன் போட்டு சொன்னான், கோவத்துல முத்துமையும் துரத்திட்டு நடந்தே வந்தியாமே. இது வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே வெயில் படாம தூரமா நடக்க விடாம வச்சிருந்துட்டேன். இன்னைக்கு அம்புட்டு தூரம் ஒத்தையில நடந்தே வந்திருக்க. ராவானா காலு நோவும், அதே புடிச்சு விடுறேன். இப்படி ஒவ்வொன்றையும் அவளுக்காக பார்த்து பார்த்து செய்யும் கணவனை கண்டு இதயம் உருகாமல் இருக்குமா பாவைக்கு? குனிந்து அவன் நெற்றியில் முத்தமிட அதுவரை அவன் கண்ட அசதி மொத்தமும் பஞ்சாக பறந்து விட்டிருந்தது. என் மேல உள்ள கோவம் எல்லாம் போச்சா புள்ள? மனைவி மீது ஆசை அதிகரிக்கும் நேரம் இந்த அழைப்பு. அதெல்லாம் ஒண்ணு போகல. சும்மா முத்தம் கொடுக்க தோணுச்சு, அம்புட்டுதான்.
அதையெல்லாம் நீ வேற எதுவும் கற்பனை பண்ணிக்காத. நான் உன் மேல ரொம்ப உக்கிரமா இருக்கேன் சொல்லிட்டேன். விரலால் அவன் கண்ணை குத்துவதை போல் ஆக்ஷன் காட்டிட ஜாடிக்கேத்த மூடியாய் பயந்ததை போல நடித்து பின்னோக்கியவனை கண்டு அவளையும் மீறி சிரித்துவிட பைரவியை கன்னத்தில் கை வைத்து ஆசை தீர மெய்மறந்த நிலையில் பார்த்திருந்தான் வேலன். பைரவியை அவள் வீட்டில் இறக்கிவிட்டு ஆபீஸ் வந்த சூர்யாவின் முகம் அதுவரை இருந்த இலகுத்தன்மை மறைந்து கடுவன் பூனை போல் சிடுசிடுப்பாகவே இருந்தது. எல்லாம் அவனை பிடித்த குட்டி சாத்தான் செய்த வேளையில்தான். வரும் வழியில் காலையிலேயே ரோகத்துடன் ஒன்றாக ஒரே பைக்கில் 2 பக்கம் கால் போட்டு அமர்ந்து உற்சாகமாக ஊர் சுற்ற கிளம்பிவிட்டாள் சாத்விகா. ரோஹி, அங்க அந்த கடையில பைக் ஸ்டாப் பண்ணு. டிவில எல்லாம் பார்த்துருக்கேன். இது மாதிரி கடையில டீ குடிச்சா டேஸ்டா இருக்குமா? செல்ல பெயர் வேறு வைத்து அவன் தோளில் தட்டி நிறுத்த சொல்லிட, நீ சொல்லி கேட்காம இருப்பேனா சாத்வி செல்லம், இரு போகலாம் என்றவனோ வண்டியை நிறுத்தியதும் கிராம சாலையில் வைத்திருக்கும் பொட்டிக்கடை அமைப்பில் இருந்த பழைய டீ கடைக்கு அவன் கை கோர்த்தபடி ஏதோ சிரித்து பேசி சென்றவளை காண காண அத்தனை எரிச்சல் சூர்யாவினுள். அதான் ஊரை விட்டே போக சொன்னல, பிறவு என்னத்துக்கு அந்த பயலோட சேர்ந்து ஊரை சுத்திக்கிட்டு இருக்கா? இம்புட்டு வருஷமா என்னைய விடாம லவ் பண்றேன்னு நச்சரிச்சவ திடீர்னு எப்படி நேத்து வந்தவன் மேல காதல் வந்திருக்கும்? நான் கூட என்னைய வழிக்கு கொண்டு வரதேன் இந்த கேடி திரும்பவும் போய் சொல்றான்னு பார்த்தா நெசமாலுமே அந்த ரோஹந்த் பயல விரும்ப ஆரம்பிச்சிட்டா போலையே. உள்ளுக்குள் உண்டான யோசனையுடன் அவர்களை கடுப்பாக பார்த்தான். அது சரி, உனக்குதான் அந்த புள்ளைய பிடிக்காதே ராசா. பிறவு அவன் எவன் கூட ஊரை சுத்தினா என்ன? யார விரும்பினா உனக்கு என்ன? நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு. நிதர்சனம் எடுத்துரைத்த மனசாட்சி மீது கூட கடுப்புதான் வந்தது. அவ வரும்போதே நேரா அவன் வீட்டுக்கு போக வேண்டியதானே? என்னத்துக்கு என்னைய தேடி வந்து என் வீட்டு ஆளுங்க கிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லணும்? இப்ப அவ அந்த ரோகந்த் வீட்டுல போயிட்டு உக்காந்துக்கிட்டதுக்கு நான் தான் காரணம்னு ஆள் ஆளுக்கு என் மண்டைய போட்டு கொடையிறாங்க. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? அவதானே. கோபம் கோபமாக வந்தது அவள் மீது. வாஸ்தவந்தேன். அதுக்காக வீட்டை விட்டே விரட்டியவளை திரும்பவுமா வாடி ராசாத்தின்னு வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சிட்டு வர முடியும்? அவனே அந்த பையலை விரும்புறேன்னு சொல்லிவிட்டு போயிட்டால. புறவை எதுக்கு வீணா அவளை பத்தியே நினைச்சு டென்ஷன் ஆகுற? என்ன, ஒருவேளை உன்னையவே சுத்தி சுத்தி வந்தவ இன்னைக்கு அந்த ரோகந்த பையலோட சுத்துறத பார்த்து பொறாம வந்துருச்சா சூர்யா? கிண்டலடித்த மனசாட்சி மட்டும் கையில் கிடைத்தால் அதன் வாயை அடித்தே உடைத்து இருப்பான். அடச்ச, பொறாமையா? அதுவும் இவளை பார்த்தா? இங்கேயாவது இவன் ஒருத்தந்தேன். யூஎஸ்ல பல பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுத்துவா. அதையெல்லாம் பார்த்து பொங்கிட்டு இருக்க நான் என்ன அவளை உருகி உருகி காதலிக்கிற காதலடா? போவியா? அவ கெடவது கெட்டு போறா. எனக்கு என்ன வந்துச்சு? நீயே மூடிட்டு போ. எனக்கு 1008 வேலை குவிஞ்சு கிடக்கு. அப்போதே அந்த நினைவிற்கு முற்றுப்புள்ளி ரோகத்துடன் வைத்துவிட்டு ஜாலியாக அமர்ந்து டீயை சுவைத்து ஏதோ கதையடித்துக் கொண்டிருந்தவளை கண்டு கொள்ளாதவன் போல ஆபீஸ் வந்து சேர்ந்து விட்டான் சூர்யா. ஆனாலும் ஏதோ பெயர் சுட்டா கடுப்பில் தெளித்துக் கொண்டிருந்தது அவன் மனம். புதிய வீட்டில் புதியதோர் ஆரம்பமாய் அன்றைய நாளின் அழகிய மாலை பொழுதும் இதோ வந்துவிட்டது. அதிகாலையில் எழுந்தது. 2 நாட்களாக சரியாக உறக்கம் இல்லாதது, இங்கும் அங்கும் ஓடி ஆடி வேலை செய்த களைப்பு என அனைத்தும் சேர்த்து அடித்து போட்டதைப் போல் புதிய மெத்தை மீது வேலன் உறங்கிக் கொண்டிருக்க, பைரவியும் வந்ததிலிருந்து அறையை விட்டு வெளியே செல்லாமல் அவனுடனே நன்கு உறங்கியவள் 6 மணியைப் போல் கண் விழித்துக் கொண்டாள். வசதியாக தன்னை கட்டிக்கொண்டு உறங்கியவனை கண்டு மெல்ல கேசம் கோதியவள் சண்டியர் போல் வளர்த்திருந்த மீசையை முறுக்கிவிட்டு கன்னத்தை கிள்ளி ஏதோ பொம்மை போல் ஆசையாக தொட்டு பார்த்தாள் கணவனை. இம்புட்டு அசதிய உன் உடம்புல வச்சுக்கிட்டு தான் அம்புட்டு நேரமா என் காலை அமுக்கி விட்டியாடா தடியா? செல்லமாக அவன் கன்னம் தட்டியவள் இதுவரையில் ஏசி காற்றில் வாசம் கொள்ளாதவன் உடல் குளிரில் நடுங்கியதைக் கண்டு மெல்ல சிரித்தவளாய் ஏசியை குறைத்துவிட்டு அவன் உறக்கம் களையாமல் எழுந்தவள் முகம் கை கால் கழுவி துடைத்துவிட்டு அறையில் இருந்து வெளிவந்தாள். ஹாலின் ஒரு மூலையில் பாண்டியன் உறங்குவதைக் கண்டு உதட்டை சொலித்தவள், எங்க நம்ம டைம் பாஸ காணல? யோசனையாக கண்களை சுழல விட வீட்டிற்கு வெளியில் இருந்து செண்பகத்தின் குரல் கேட்டது. யாருடனோ வீட்டை பற்றி பெருமை பேசுகிறார் போலும். அதை கண்டு கொள்ளாமல் முதலில் சுவாமி அறையில் விளக்கை ஏற்றி வழிபட்டவளாய் அடுத்ததாக தனக்கே தனக்கான புதிய சமையல் அறைக்கு வந்தாள்.
3 பர்னர் கிளாஸ் ஸ்டவ் அட்டையை பிரிக்காமல் இருப்பதை எடுத்து சிலிண்டரில் பொறித்தவள் பைரவி. பாலை காய்ச்சி டீ போட்டவள் அதில் ஏலக்காய், இஞ்சி, சுக்கு தட்டி போட்டு கமகமக்கும் டீயை வடிகட்டி எடுத்து முதலில் கணவனுக்கு கொண்டு போய் ஆசையாக கொடுத்தாள் என்று மட்டும் தவறாக நினைக்க கூடாது. முதலில் தனக்கு எடுத்து சென்று சோபாவில் சாய்வாக அமர்ந்து மெதுவாக டீயை ரசித்து ருசித்து அருந்திக் கொண்டிருக்க அவள் எதிர்பார்த்தபடியே வில்லங்கம் மூக்கு வியர்த்து வந்துவிட்டது.